கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். மிக முக்கியமான காரியம், அதுவும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, நீடித்த நாட்களாக அந்த பூமியில் இருக்கணும், நல்ல ஆயுஷ் நாட்களாக இந்த பூமியில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் ரெண்டாவது கடவுளை பார்க்கணும், தரிசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையா இருக்கணும். இந்த 3 காரியத்தை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த 3 காரியத்தின்படி நாம் வாழ்ந்தோமானா கண்டிப்பாகவே இந்த பூமியில தீர்க்காயுசோடு கூட வாழலாம். அதே போல தேவனை தரிசிக்கலாம். அதுபோல அவருடைய பிள்ளையா இருக்கலாம். என்ன காரியம்? அது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனால் மறுபடியும் கூட அதை நான் உங்களுக்கு வேத வார்த்தை நிமித்தமாக அதை நினைப்பூட்ட விரும்புவேன். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்றாரு, வாசிக்கிற கவனிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, இவ்வளவு வெளிப்பாடா சொல்றாரு. சாந்த குணம். எந்த ஒரு மனுஷனுக்கு அவன் எல்லா விஷயத்திலும் சாந்தமா இருக்கிறானோ அவன் இந்த பூமியில ரொம்ப நாள் வாழும். சாந்தம் அப்படின்னாக்கா யாரோட கூட பகை இல்லாம, பகை உணர்வுகள் இல்லாம, யாரோடு கூட சமாதானமா இருந்து, என்ன அவர் வலிக்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டு திடீர்னு ஒரு காரியத்தை பண்ணாம, வேத சொல்றது சாந்த குணம், பொறுமை. அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்கா மிக பொறுமையான முறையில டீல் பண்றது. வேத சொல்றது சாந்த குணம் உள்ளவர்கள் அப்ப பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணும்னாக்கா பொறுமை மிகவும் அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, கடவுளை தரிசிக்கணும். கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. இப்ப கடவுளை பார்க்கலாம், அது கடவுளை தரிசிக்கலாம். எப்படின்னு சொல்றாருனாக்கா, எதாவது வேற கவனிங்க. அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்றது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒன்னே ஒன்னா சிம்பிள். ஆண்டவர் நம்ம சொல்ற மாதிரி அவர் பொண்ணை கேட்கல, வெள்ளியை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, சொத்தை கேட்கல. அவரை பார்க்கறதுக்கு ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு, என்னன்னாக்கா அவர் இருதயத்தை கேட்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள சுத்தத்தை கேட்கிறார். அந்த இருதயம் சுத்தமாகணும். ஏன்னா மனுஷனுக்குள்ள போராமை, எரிச்சல், கோபம், சண்டை, விரோதம், வாக்குவாதம் இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுனாக்கா இருதயத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணும்னாக்கா சாந்த குணம். அதே போல தேவனை தரிசிக்கிறனாக்கா இருதயத்தில் சுத்தம் உள்ளவளா இருக்கணும்னு ஆண்டு சொல்ற. அது மாத்திரம் இல்லாம நீ தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும். அப்படின்னா எப்படி? எல்லாருமே கிறிஸ்தவர்கள், நான் ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா எதன்படி வாழ்ந்தா ஆண்டுடைய பிள்ளையா இருக்க முடியும்னு வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாருனாக்கா, ஆண்டவர் நமக்கு எப்படி பிரசங்கித்திருக்கிறார் வாசிக்கலாம். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 9ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்க, சமாதானம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு சமாதானம் பண்றது, அது மாத்திரம் ஒரு பிரச்சனைனாக்கா முதலாவது சமாதானம் பண்றது, சபையில் இருக்கிற பிரச்சனைக்கு சமாதானம் பண்றது. அப்ப எல்லா விஷயத்திலும் சண்டையை மூட்டுகிறவர்களாக இல்லாம, அது சண்டையை உருவாக்குறவர்களா இல்லாம சமாதானமா இருந்தனா அவங்க தேவனுடைய புத்திரரா இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம சாந்த குணமா வாழ்ந்து நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களா இருந்தா தேவனை தரிசிக்கலாம். அது மாத்திரம் இல்லாம நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சகோதரர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், சபை பிரச்சனையா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், அந்த இடங்களுக்கிடையே, அந்த நபர்களுக்கிடையே எந்த ஒரு நபர் சமாதானம் பண்ணுகிறாரோ, தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சமாதானம் பண்ணுகிறாரோ அவர் பாக்கியவானா இருப்பாரு. அவர் தான் தேவனுடைய பிள்ளையா இருப்பார். சிம்பிளுங்க. இந்த வார்த்தையை நாம் கடைபிடிப்போம். நிச்சயமாகவே தேவனை தரிசிப்போம். நிச்சயமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.